அறக்கட்டளையிலிருந்து வேதா. இந்த குரல் பதிவு போர்னு இன்னைக்கு நடந்துட்டு இருக்கக்கூடிய உலக நாடுகளுக்குள் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த 2 நாடுகளோ 3 நாடுகளோ அவைகளுக்குள் ஏற்படுகின்ற இந்த பொருந்தாத மனநிலை, ஒரு மூர்க்க குணத்தினால் ஏற்படக்கூடிய இந்த விளைவுகள் போர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த போர் என்ற ஒரு அடிப்படையில் பார்க்கும்போது இப்போ நிகழ்ந்துட்டு இருக்கிற இந்த போர் நமக்கும் என்று சொல்கிறத விட நமக்கு இல்லவே இல்லை. இந்திய நாட்டிற்கும் பாகிஸ்தான் நாட்டிற்கும் ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த போர் நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆடியோ குரல் பதிவு நான் பேசும்போது இதன் அடிப்படையில் இன்று நம்மை சுற்றி நமக்கு இந்த தகவல்கள் ஊடகங்கள் மூலியமா நமக்கு தெரிய வருது. ஏன்னா நம்ம ரொம்ப தள்ளி இருக்கோம். தள்ளி இருப்பதனால் நமக்கு இது செய்திகளாக வருது. இதை தாண்டி நமக்கு ஏதாவது ஆபத்துகள் வரும் அப்படின்னா நம்ம வேண்டுவோம், இறைவனை நோக்கி வேண்டுவோம், எங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி. அதாவது இதே போர் நடக்கக்கூடிய அந்த போர் நிகழக்கூடிய பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள், சாதாரண மக்கள் இருக்காங்க இல்லையா, அதாவது பார்டரில் அப்படின்னு சொல்லலாம், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள், அதாவது அது இந்திய மக்களாக இருக்கலாம், இல்லை அந்த நாட்டு பாகிஸ்தான் மக்களாக இருக்கலாம், ரெண்டு பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்குமே பதட்டங்கள் இருக்கும். அப்போ இந்த பதட்டம்ன்றது 2 பேருக்குமே ஏற்படுது. இதில் ரொம்ப தூரம் தொலைவில் இருக்கக்கூடிய நமக்கு இது செய்தியாக வருது, அதை நம்ம காட்சியாக பார்க்குறோம். இதில் ஊடகங்கள் இங்கு மிகுதி, நம்மை சுற்றி ஊடகங்கள் நிறைய மிகுதியாக நிறைஞ்சிருக்கு. ஒவ்வொரு ஊடகமும் தன்னுடைய செய்திகள் சிறப்பாக இருக்கணுங்கிறதுக்காக வார்த்தை ஜாலங்களும் எழுத்துக்களுமே வடிவமைக்கப்பட்டு தூண்டதானப்படுது. அதாவது நம்ம இங்கேருந்து படித்தோம் அப்படின்னா, இந்தியாவிலிருந்து நம்ம படித்தோம்னா இந்தியாவின் செயல்பாடுகளே பெருமையாக சொல்கிறதும், பாகிஸ்தான் இராணுவத்தையும் அங்கே உள்ள மக்களையும் ரொம்ப இழிவாக தரம் தாழ்த்தி சொல்கிறதையும் நம்ம பார்க்குறோம். அதாவது தரம் தாழ்த்தி சொல்கிறாங்க, சொல்லி தான் வெளிப்படுத்துது. இது ஏன் நமக்குள்ளே தூண்டப்படுது? ஏன் அவனை நம்ம எதிரியாக நினைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அவங்க அழிஞ்சு போகணும், அவங்க தோக்கணும், அவங்க சிதைஞ்சு போகணும், அந்த நாடு இவ்வளோ அக்கிரமங்கள் பண்ணுது, இப்படி ஒரு பிம்பத்தை இருக்கோ இல்லையோ, இருக்குன்னு வச்சுப்போம், இல்லைன்னு வச்சுப்போம், இது தூண்டப்படுது. நம்ம நேரடியாக பார்க்கல, எதையும் இருக்கலாம், அவர்கள் எல்லை மீறி இருக்கலாம். எல்லை மீறின செயலையும் நம்ம செய்திகளில் பார்த்தோம். இந்த கொல்லப்பட்ட சுற்றுலா பயணிகளுக்காக இது நடக்குது, சரி நடந்தது, அதுக்கு போர் தான் தீர்வா அப்படின்னா அது இல்லை தானே. இதை பேசியிருக்கலாம், மன்னிப்பு கொடுத்திருக்கலாம், அவர்களும் அடிபணிந்திருக்கலாம், மன்னிப்பு கேட்டிருக்கலாம், நம்மளும் மன்னிப்பு வழங்கியிருக்கலாம். இதற்கு அவர்கள் ஒரு ஒழுங்குக்குழு வருவதற்காக இந்த கண்டிப்பு நிகழுதுன்னு நம்ம எடுக்குதுன்னு நினச்சிக்கிறோம் இல்லையா. அதாவது இது மனிதர்களோட பார்வையில் இருக்கும்போது இந்த ஒவ்வொரு நாட்டுக்கும் எல்லைகள் வகுக்கப்பட்டு இனபேதம், மொழிபேதம் இதனால் பிரிக்கப்படுது, மனபேதம் இப்படி பிரிக்கப்பட்டு மனிதர்கள் பிரிந்த நிலையில் இருக்காங்க. இது படைத்த இறைவனின் பார்வையிலிருந்து நீங்கள் பாருங்கள். இறைவனின் பார்வையிலிருந்து ஏன் நம்மளால் பார்க்க முடியாதுன்னா, நம்ம எல்லாமே இறைவனோட குழந்தைகள் தான். நம்ம எல்லாருமே இதில் இனம், மொழி, நாடு இதெல்லாம் பாகுபாடு கிடையாது. ஒரே ஒரு பூமி, இவ்வளோதான். இந்த பூமியில் நிலப்பரப்பு எத்தனை சதவீதம்? 1%. 3 புறம் நீரால் ஆனது கடல், ஒரு பக்கம்தான் நிலம். இந்த ஒரு பகுதி நிலப்பரப்பில் இவ்வளவு நாடுகளை எல்லை வகுத்து, மக்களை பிரித்து, இனத்தால், மொழியால், நாடுகளால் எல்லை வகுக்கப்பட்டு பிரிவினைகளில் பிரிக்கப்பட்டிருக்கு. இது ஒவ்வொரு விதமான ஒரு மனித நிலையிலிருந்து பார்க்கும்போது இதெல்லாம் சரின்ற மாதிரி தான் தோணும். ஆனால் இறைவனின் பார்வையில் நான் எத்தனையோ உயிரினங்களை படைத்தேன் இந்த பூமியில்,
மிக அழகாக வாழ்கின்றன. இந்த மனித இனம் மட்டும் ஏன் இப்படி பிரிவினைகளை ஏற்படுத்தி கொண்டு வாழ்கின்றதுன்ற கேள்விதான் இறைவனின் பார்வையில் இருக்கும். எண்ணிலடங்கா உயிரின வகைகள் இந்த பூமியில் உண்டு. நிலப்பரப்புலையும் உண்டு, நீர்ப்பரப்புலையும் உண்டு. அந்த உயிரினங்கள்லாம் எவ்வளோ இன்பமாக மகிழ்ச்சியாக கூடி வாழுது. ஒவ்வொரு இனமும் எத்தனை இனங்கள் இருக்கு. அவைகளுக்குள்ள இந்த மாதிரியான பகைமை உணர்வுகளோ ஏற்றத்தாழ்வுகளோ ஏதாவது இருக்கா? மனதின் திறனை அறியக்கூடிய மேன்மையான பிறப்பு தான் மனித இனம். ஆனால் இந்த மனித இனம் இன்னைக்கு எப்படி வாழுது? பகைமை உணர்வு கொண்டு எல்லைகளை வகுத்து அது எதிரி நாடு, இது நம் நாடு, இது நமக்குள் திணிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. அதற்குண்டான ஒரு இராணுவ அமைப்பு, பாதுகாப்பு என்ற பேரில் படைகள், இராணுவ தலைவர், எத்தனை கோடிகள் செலவழிக்கப்படுது. இப்போ இதெல்லாம் நான் பேசுகிறத கேட்கும் போது முட்டாள்தனமாக கூட தோணலாம். முட்டாள்தான் நான். இறைவனின் பார்வையில் மனிதர்கள் செய்யக்கூடிய செயல்கள் முட்டாள்தனமானது தானே. இன்பமாக வாழதான் உங்களை இந்த ஒரு சிந்தனையின் உச்சத்திற்கு நான் உண்டான ஒரு மனித பிறவியை உங்களுக்கு வழங்கி இருக்கிறேன். ஆனால் நீங்கள் எப்படி வாழ்கிறீர்கள்? ஒரு இறைவனின் நிலையிலிருந்து இதை பாருங்க. எதிரி 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 என்றே சொல்லப்பட்டு அவன் அழிஞ்சு போகணுன்ற ஒரு மனநிலையே நமக்குள்ள ஏற்படுத்தப்படுது இல்லையா? நம்ம இங்கிருந்து நினைக்கிறோம் அந்த நாடு ஒன்றும் இல்லாமல் போகணும், அது அழிஞ்சு போகணுன்ற இதெல்லாம் ஒரு ரொம்ப குறுகிய மனநிலைக்கு நம்மளை ஆட்படுத்தக்கூடிய உணர்வு நிலை. இப்போ நம்ம எப்படி வேண்டணும்? இதை போய் நம்ம எல்லையில் போய் நின்று இதை தடுக்க முடியாது, செய்ய போகிறதில்லை. ஆனால் இந்த நிகழ்வுகள் நமக்குள்ள அதிகமாக பார்க்கப்படுது. இந்த பார்ப்பதை அதிகமாக பார்க்காதீங்க, தவிர்த்துருங்க. ஒன்றுமே மிகைப்படுத்தப்பட்டு ஊடகங்கள் மூலியமாக நமக்கு திணிக்கப்படுது. சுட்டு வீழ்த்தப்பட்டது, இந்தியாவின் இராணுவம் சிறப்பாக செயல்பட்டது அப்படின்லாம் சொல்லிக்கிறோம். இதே நம்ம அங்கே உள்ள நியூஸ் பேப்பரை எடுத்து பார்த்தோம், இல்லை அங்கே உள்ள ஊடகங்கள் எடுத்து பார்த்தா அவங்க அதை பெருமையாக சொல்லிட்டு இருப்பாங்க. ரெண்டு பக்கமுமே மறைத்து பரப்பப்படக்கூடிய பறைசாற்றல்கள் தான் இங்கே. இதில் வெற்றி தோல்வின்றதெல்லாம் இல்லை. வாழ்க்கை என்பதே வெற்றி தோல்வி இல்லாதது தானே. வாழ்க்கை என்பது வளங்கள், அதில் அழகாக இன்பமாக வாழணும். அதில் வெற்றி தோல்வியை நமக்குள்ளே திணிக்கப்பட்டு எவ்வளவோ பெருநிறுவனங்கள் தன்னுடைய வியாபார உத்திக்காக, கல்வி நிறுவனங்கள் எல்லாமே வெற்றி தோல்வி, காம்படிட்டிவ் வேர்ல்டுன்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி ஜெயிக்கணும் நீங்கள் ஜெயிச்சு என்ன பண்ண போகிறோம்? வாழ்க்கை என்பது நிதானமாக இன்பமாக வாழக்கூடிய ஒரு இதுதான் வாழ்க்கை என்ற அடிப்படையில் பார்க்கும்போது இந்த மனநிலை நமக்குள் திணிக்கப்படுகிறது. இதிலிருந்தெல்லாம் விலகி ஒரு நிதானமான நிறைவான வாழ்க்கை, ஒரு பரந்த மனநிலை. அவர்களும் மனிதர்கள் தான். பாகிஸ்தானில் இருக்கவங்களும் நம்மளை போல படைக்கப்பட்ட மனிதர்கள் தான். 10 மாதம் அவங்களும் வயிற்றிலிருந்து ஒரு தாய் பெற்றெடுத்த குழந்தைகள் தான் அவர்களும். அதே போல இந்த இராணுவத்துக்காக பணியாற்றக்கூடிய மனிதர்களும் நம்மை போல 10 மாதத்தில் கருவில் சுமந்து பெற்ற குழந்தைகள் தான் அவங்களும். அவர்களுக்கு அந்த எல்லையில் நிற்கும் போது அவர்களுடைய வேதனை நமக்கு தெரியும். நீங்கள் ஒரு இராணுவ வீரராக இருந்து பாருங்கள். என்னை நோக்கி வருகின்ற ஒரு மனிதனை நான் சுட்டு கொல்லணும், அவனை எதிரியாக நான் நினைக்கணும் அப்படின்ற ஒரு பாகுபாடுகள் இங்கே ஏற்படுத்தப்பட்டிருக்கு. இது சமாதானம் என்ற ஒன்று. இதெல்லாம் ரொம்ப பேசணும்னா அதையே நம்ம கலைக்கிறதா ஆகும். அப்படி இல்லை, இதை புரிஞ்சுக்கணும். இந்த ஊடகங்கள் மூலியமாகவும் இந்த செய்திகளை ரொம்ப திரும்ப திரும்ப பார்த்து பார்த்து நமக்குள்ள முறுக்கேறி நரம்புகள் புடைத்து நமக்குள்ள மனநிலையே என்ன ஏதுன்னு முழுசாக தெரியாது, ஆனால் அவர் எதிரியாக நினைக்கக்கூடிய ஒரு நிலைக்கு நம்ம தள்ளப்படுறோம், நம்மளே நம்ம ஆக்கிக்கிறோம். அப்படின்னு இதுலேருந்துலாம் விலகி அதிகமாக ஊடகங்களை சார்ந்து இருக்காதீங்க. ஏதோ ஒரு சில விஷயங்கள் நமக்கு தேவைப்படுறது சக மனிதர்களால் நம்மை வந்து சேரும். இறை நம்மை காக்கும். அது எப்போவுமே எந்த பக்கம் நியாயம் உள்ளதோ அதை இந்த இறையை வழி நடத்தினால் அந்த நாடு சுபிட்சமாக இருக்கும். அந்த நெறிமுறைகளை தவறி செயல்படுகிற நாடுகள் திருத்தப்படும், திருத்தி அமைக்கும். இறை தண்டிக்காது. தண்டிக்கிறது பேர் இறை கிடையாது. தண்டனை வழங்காது. இறை ஒரு காலம் தண்டிக்காது. அது திருத்தி தான் அமைக்குமே தவிர பாடங்கள் நிகழும். அதன் வழியாக நீங்கள் எல்லை மீறினீர்கள்,
சக மனிதர்களை மனிதர்களாக மதிக்காத நாடு எந்த நாடாக இருந்தாலும் அந்த நாட்டிற்கு உண்டான படிப்பினைகள் இறையால் வழங்கப்படுகிறது. இறை நேரடியாக வந்து இறங்கி செயல் செய்யாது, மனிதர்கள் மூலியமாக தான் செயல்படும். அப்படி நிகழ்வது தான் இந்த நிகழ்வுகள் எல்லாமே. இந்த போர்ன்றதே அப்படி நிகழ்வுகள் தான். அப்படி படிப்பினைகள் வழங்கப்படக்கூடிய அந்த படிப்பினைகளை ஒரு படிப்பினையாக நாம் புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர, நம் மனதில் வன்மத்தையோ எதிரி என்ற ஒரு உணர்வு நிலையோ நம்ம எடுக்கக்கூடாது. அதுக்கு தான் நான் இதை சொல்கிறேன். இதை நாம் இன்றுள்ள இதை பார்த்து கேட்கும்போது இந்த நிகழ்வு நம்மளை சுற்றி தான் நடக்குது. இந்திய நாட்டிலிருந்து இந்த நிகழ்வுகள் நடத்தப்படுது, அந்த நாட்டிலிருந்தும் இந்த நிகழ்வுகள் நடத்தப்படுது. இதை நாம் இப்போ எந்த நிலையிலிருந்து இந்த உணர்வில் இருக்க வேண்டும் என்றால், நானும் மனிதனாக படைக்கப்பட்டேன், அவர்களும் மனிதர்கள்தான். அவர்களுக்கு உண்டான மனநிலையில் மாறுபாடுகள் ஏற்பட்டதால் இந்த நிகழ்வு நடக்கிறது. அவர்களுக்கும் மாற்றங்கள் ஏற்பட்டு அவர்கள் மேன்மை பெற்று அந்த நாடும் செழிப்புற்று நிம்மதியான வாழ்க்கையில் நிறைவான வாழ்க்கையை அந்த இங்குள்ள மனிதர்கள் வாழ வேண்டும் என்று இங்கிருந்து நம்ம வாழ்த்தணும். இந்த போர் என்பது இன்னும் வளர்ச்சி அடையாமல் ஒரு முடிவுக்கு வந்து ஒரு சுமூகமான நிலையில் இது நிறைவடைந்து ஒரு நட்பு ரீதியான ஒரு உறவு முறையில் அரவணைத்து வாழக்கூடிய நிலையில் அனைத்து நாடுகளும் ஒருங்கிணைந்து மேன்மை பெற்று எல்லா மனிதர்களும், இந்த 3 பக்கம் கடல், ஒரு பக்கம்தான் நிலம், இந்த பூமியோடைய அமைப்பை, இந்த ஒரு பக்கம் நிலப்பரப்பில் மனித இனம் எத்தனை சதவீதம்? அதிகப்படியாக போனால் ஒரு 10-15% தான். மற்ற உயிரினங்கள் தான், இயற்கை வளங்கள் தான் இங்கு மிகுதி. அதாவது மனித கூட்டத்தை விட எண்ணிலடங்காத உயிரின வகைகள் தாவர இனங்கள். அதாவது தமிழ்நாட்டின் ஒரு பகுதியில் உள்ள மலைப்பரப்பில் 2-3 மலை பகுதியில் உள்ள தாவர இனங்களை ஒப்பிடும்போது ஒட்டுமொத்த பூமி நிலப்பரப்பில் உள்ள மனித கூட்டம் மிக மிக குறைவு. இவ்வளவுதான் மனித கூட்டமே. ஆனால் அந்த மனிதர்கள் விஞ்ஞான வளர்ச்சியால் இறை உணர்த்திய உணர்த்தல்களின் மூலியமாக அந்த அறிவு நிலைக்கு உயர்ந்து அந்த அணு ஆயுதங்களை கண்டுபிடித்து போர் தளவாடங்கள் இவ்வளவு உபகரணங்களையும் கண்டுபிடித்து இன்னைக்கு இந்த பூமியையே அழிக்கக்கூடிய ஒரு நிலைக்கு, பூமியை அழிக்க முடியாது, ஒருத்தனாலும் அழிக்க முடியாது. நீங்கள் எண்ணிலடங்காத அணு ஆயுதங்கள் வைத்திருந்தாலும் உங்களால் பூமியை ஒன்றுமே செய்ய முடியாது. ஆனால் பூமி தன்னை காத்து கொள்ள ஒவ்வொருவரையும் கொல்லும். அதற்கு தெரியும் தன்னை காத்து கொள்ள. அவைதான் உங்களை உயிரோடு வைத்து வாழக்கொண்டிருக்கிறதே தவிர நீங்கள் பூமியை காக்கும் பிதாமகன்களும் அல்ல, நீங்கள் அதை வாழ வைக்கும் கடவுளும் அல்ல. அதற்கு தெரியும் ஒன்றுமே செய்ய முடியாது இந்த புவியை. அது அழகானது, அது அற்புத இறைவனின் வனம், அது அழகானது. அதில் பல்லுயிர்கள் பிறந்து வாழ்ந்து மகிழ்ச்சியாக திளைத்து வாழ்கின்றன. இந்த மனித கூட்டம் ஒன்று மட்டுமே தனக்குள் இனத்தால், மொழியால், பாகுபாட்டால், மனதால் பிரிந்து கிடக்கிறது. இதை மீண்டும் மீண்டும் தூண்டி தூண்டி இன்பமாக வாழக்கூடிய மனிதர்களும் ஊடகங்களுக்கு ஆட்பட்டு கிடக்கும்போது அந்த மனநிலை சிதைகிறது. ஊடகங்களுக்கு ஆட்படாதீர்கள், பார்க்கவே பார்க்காதீர்கள், படிக்கவே படிக்காதீர்கள். எதையுமே உங்களுக்கு தேவையானது தேவைப்படும் போது தேவையான விதத்தில் உங்களிடம் கொண்டு வந்து சேர்ப்பது இறைவன். அதை தாண்டி நீங்கள் முயற்சி செய்து பெறுவது அனைத்துமே கூலிகள் தான். இறைவன் வழங்கும் பரிசுகள் இருக்கும்போது எனக்கு எதற்கு கூலி என்ற நிலையில் நாம் வாழ வேண்டும். ஆதலால் இந்த ஒரு பதட்டமான ஒரு பரபரப்பான சூழ்நிலையில் நம்மளுடைய சூழல் நம்மளை ஆட்படுத்தி கொண்டே இருக்கும். ஊடகங்களால், செய்தித்தாள்களால். இதற்கெல்லாம் மிகவும் ஆட்படாமல் ஒரு அழகான மனநிலையில் இந்த
நிலை சீக்கிரம் முடிவுக்கு வந்து ஒரு இணக்கமான சூழல் நாடுகளுக்குள் ஏற்பட வேண்டும். அங்குள்ள மனிதர்களும் இன்பமாக வாழ வேண்டும். சகோதர உணர்வுடன், மொழிபேதமின்றி, இனபேதமின்றி, மனபேதமின்றி ஒன்றுபட்டு உலக மக்கள் அனைவரும் வாழ்ந்து என்றும் நலமும் வளமும் பெற வேண்டும் என்று கண்களை மூடி இந்த நிகழ்வுகளெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்து ஒரு இன்பமாக மக்களெல்லாம் வாழ்ந்து மகிழ்ச்சியில் ஆரவாரத்தோடு மகிழ்ந்து இருப்பதை காட்சிப்படுத்தி நாம் ஒவ்வொரு நாளும் இரவு படுக்கப் போகும்போதும் தூங்கி எழுந்தவுடனும் இதை காட்சியாக நம் மனக்கண்ணில் கொண்டு வந்து நம் கைகளை ஆசிர்வதிப்பது போல் வைத்து இறையின் ஆற்றலை நாம் உள்வாங்கி நம் கைகள் வழியாக நம் கைகளுக்கு முன் இந்த பூமியே ஒரு சிறு பந்து போல் இருப்பதாக கற்பனை செய்து நம் கைகளிலிருந்து அந்த இறையின் அன்பு, கருணை, நல்லிணக்கம் இந்த உணர்வுகள் அனைத்தும் நம் கைகள் வழியாக ஒரு ஒளியாக சென்று அந்த பூமி முழுவதும் படர்ந்து அந்த புவியில் வாழக்கூடிய ஜீவராசிகள் மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று ஆசீர்வதித்து பின்பு படுக்க செல்வோம். அதே போல காலையில் எழுந்தவுடனும் நமக்குள் நாம் முழுமையாக நம் ஆரா யோகா மையத்தின் மூலியமாக வழங்கிய அந்த ஆத்ம சுத்தி என்ற அற்புத உணர்வை நமக்குள் முதலில் உள்வாங்கி கொண்டு நமது தாய் தந்தையரின் ஆசீர்வாதம், மகரிஷிகளின் ஆசீரோடும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளையும் பேரொளியையும் நமக்குள் நிரப்பி அதன் பிறகு நம் கைகள் வழியாக இந்த பூமி முழுவதும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பரவ வேண்டும். மகரிஷிகளின் அருளாசியால் இங்கு வாழும் மனிதர்கள் அனைவரும் இன்பமான வாழ்க்கை வாழ்ந்து என்றும் நலமும் வளமும் பெற வேண்டும். இப்பொழுது நடக்கும் இந்த ஒரு போர்க்கால சூழ்நிலை வெகு விரைவில் ஒரு முடிவுக்கு வந்து இணக்கமான இன்பமான ஒரு சூழல் ஏற்பட வேண்டும் என்று ஆழ்ந்த விருப்பத்தில் இருந்து இந்த புவிக்கோளத்தை நாம் ஆசீர்வதிப்போம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு க்ஷணமும் இந்த செய்திகள் நமக்குள் வரும்போது ஒரு பதட்டமோ ஒரு பரபரப்போ வராமல் ஆசீர்வதித்து கொண்டே இருக்க நம்முடைய உணர்வலைகள் இங்கு காற்றில் மிதந்து இந்த செயல்களில் ஈடுபடக்கூடிய நாட்டின் தலைவர்கள், இந்த தளபதிகள் இவர்களுக்குள் மாற்றங்களை ஏற்படுத்தி இந்த மாற்றங்கள் அங்கு நிகழும். இதுவே இறைவனின் வழி, இறைவனின் பார்வை. இறைவனின் பிள்ளைகளாகிய நாம் அனைவருமே இறையின் குணத்திலிருந்து செயல்படுபவர்கள்தான். அந்த இறைநிலையிலிருந்து இந்த புவியை ஆசீர்வதிப்போம். என்றும் நலம் பெறுவோம், வளம் பெறுவோம்.